பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலோடு நம் வானொலியில் இணைகிறார் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு ஐயா அவர்கள். வாங்க நேயர்களே, இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று செப்டம்பர் 29, 2022 உலக இதய தினத்தை கொண்டாடி வருகிறோம். இது ஒரு வருடாந்திர அனுசரிப்பு மற்றும் கொண்டாட்டமாகும். இருதய நோய்கள், அவற்றின் தடுப்பு மற்றும் அவற்றின் உலகளாவிய தாக்கம் உள்ளிட்டவை பற்றிய பொது விழிப்புணர்வை அதிகரிக்கும் நோக்கம் கொண்டது இந்த உலக இதய தின கொண்டாட்டம். 1999ஆம் ஆண்டு உலக இதய கூட்டமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஃபெடரேஷன் என்கிற அமைப்பு உலக சுகாதார அமைப்புடன், அதாவது WHO உடன் இணைந்து உலக இதய தினத்தை நிறுவுவதாக அறிவித்தது. இந்த வருடாந்திர நிகழ்விற்கான யோசனை 1997 முதல் 99 வரை உலக இதய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த அன்டோனி பேயஸ் டி லூனா என்பவரால் உருவானது. உலக இதய தினம் முதலில் செப்டம்பர் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் அனுசரிக்கப்பட்டது. பிறகு 2012 முதல் செப்டம்பர் 29ஆம் தேதி இந்த உலக இதய தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இருதய நோய்கள் உலகளவில் மரணத்திற்கு மிகவும் பொதுவான காரணமாகும். 2000களில் முற்பகுதியில் உலகளவில் ஆண்டுதோறும் சுமார் 17 மில்லியன் மக்கள் இருதய நோய்களால் இறக்கின்றனர். இந்த இறப்புகளில் பெரும்பாலானவை கரோனரி இதய நோய் அல்லது பக்கவாதத்தின் விளைவாகும். இருதய நோய்கள் பெரும்பாலும் சொகுசான வாழ்க்கை முறையை அனுபவிக்கும் வளர்ந்த நாடுகளில் வாழும் மக்களின் துன்பங்களாக கருதப்பட்டாலும் இந்த நோய்களால் 80% அதிகமான இறப்புகள் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட வளரும் நாடுகளில் நிகழ்கின்றன. இருதய நோய்களுக்கான முதன்மை காரணங்களானவை மோசமான உணவு முறை, உடற்பயிற்சியின்மை மற்றும் புகைப்பிடித்தல் போன்றவையாகும். ஆனால் இந்த காரணிகள் மாற்றக்கூடிய காரணிகளாகவே கருதப்படுகின்றன. எனவே வளரும் நாடுகளில் கூட திறமையான சுகாதார திட்டங்கள் இருந்தால் இந்த நோய்களில் பெரும்பாலானவைகளை தடுக்கலாம். இருதய நோய்களும் நாடுகளுக்குள் உள்ள பொருளாதார அமைப்புகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஏனெனில் சிகிச்சையுடன் தொடர்புடைய அதிக சுகாதார செலவுகள், நோயின் தாக்கத்தால் ஏற்படுத்தப்படக்கூடிய இயலாமை மற்றும் அதன் மூலம் ஏற்படும் மனிதவள இழப்பு ஆகியவை ஒட்டுமொத்த உற்பத்தி திறனை குறைக்கின்றன. முதல் உலக இதய தினத்திலிருந்து ஒரு அரசு சாரா அமைப்பான உலக இதய கூட்டமைப்பு இந்த வருடாந்திர நிகழ்விற்கு நிதி உதவி அளித்து, தகவல்களை சேகரித்து, விநியோகித்து மற்றும் வருடாவருடம் இந்த தினத்திற்கான கருப்பொருளை அறிவிக்கிறது. பொதுமக்களை ஈடுபடுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இதய நலம் குறித்த கல்வி திட்டங்களை செயல்படுத்துவது இந்த உலக இதய தினத்தின் முக்கிய பகுதியாகும். இருதய நோய்கள் மற்றும் அவற்றை தடுப்பதற்கான வழிகள் பற்றிய தகவல்கள் பொது பேச்சுக்கள், பாட்காஸ்டுகள், சுவரொட்டிகள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் மூலம் தெரிவிக்கப்படுகின்றன. ஓட்டங்கள், நடைகள், கச்சேரிகள், நிதி திரட்டுதல் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகள், இலவச சுகாதார சோதனைகள் மற்றும் பொது சுகாதாரம் மற்றும் ஒட்டுமொத்த சுகாதார விழிப்புணர்வில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் பிற நடவடிக்கைகள் உலக இதய தினத்துடன் இணைந்து நடத்தப்படுகின்றன. கூடுதலாக சர்வதேச இருதய ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவ சங்கங்களின் அறிவியல் கூட்டங்களும் நடத்தப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் 90க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த உலக இதய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்கின்றன. மேலும் இந்த சர்வதேச முயற்சிகளின் விளைவாக இதய ஆரோக்கியம் பற்றிய தகவல்களை பரப்புவதற்காக ஒரு சிறந்த முறையாக இந்த உலக இதய தினம் திகழ்கிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஒவ்வொரு இதயத்திற்கும் இதயத்தை பயன்படுத்துவோம் என்பதாகும். உலக இதய தினம் என்பது மனித குலத்திற்காகவும் இயற்கைக்காகவும் உங்களுக்காகவும் இதயத்தை எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்துவது என்பதை அனைவரும் நிறுத்தி சிந்திக்க ஒரு வாய்ப்பாகும். துடிக்கும் ஒவ்வொரு இதயத்திற்கும் இதய நோயை வெல்வது முக்கியமான ஒன்றாகும். வித்தியாசமாக சிந்திக்க, இதயத்தை பயன்படுத்தவும், சரியான முடிவுகளை எடுக்க துணிச்சலுடன் செயல்பட வேண்டும். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். இந்த முக்கியமான காரணத்துடன் ஈடுபட
நீங்கள் கேட்கக்கூடிய மற்றும் உணரக்கூடிய ஒரே உறுப்பு இதயம்தான். இது வாழ்க்கையின் முதல் மற்றும் கடைசி அடையாளம். நாம் அனைவரையும் மக்களாக ஒன்றிணைக்கும் திறன் கொண்ட சில விஷயங்களில் இதயம் என்பது முக்கியமான ஒன்றாகும். ஒவ்வொரு இதயத்திற்காகவும் என்பது நோக்கத்திற்கான செயல்பாட்டினை உள்ளடக்கியது மற்றும் அத்தகைய செயல்களில் இருந்து அச்செயல்களின் பயனாளிகளுக்கு கவனத்தை செலுத்துகிறது. மேலும் பிரச்சாரத்தின் பரந்த பயன்பாட்டை அனுமதிக்கும் அதே வேளையில் அதை மேலும் தனிப்பட்டதாக்குகிறது. ஒவ்வொரு இதயத்திற்கும் இருதய ஆரோக்கியத்தை அடைய உதவும் வகையில் உலக இதய தின செய்திகளை முடிந்தவரை பல நபர்களை சென்றடைய வேண்டும். ஒவ்வொரு இதயத்திற்கும் இருதய ஆரோக்கியத்தை அடைய உதவும் வகையில் உலக இதய தின செய்திகள் முடிந்தவரை பல நபர்களை சென்றடைய வேண்டும் என்று உலக இதய கூட்டமைப்பு விரும்புகிறது. அதையேதான் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியும் விரும்புகிறது. இதய நோய்க்கான சிகிச்சை மற்றும் ஆதரவுக்கான அணுகல் உலகம் முழுவதும் பரவலாக வேறுபடுகிறது. 75% அதிகமான இதய நோய் தொடர்பான இறப்புகள் குறைந்த முதல் நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளில் நிகழ்கின்றன. ஆனால் நோயை அணுகிடும் முறை எங்கும் ஒரு சிக்கலாகவே இருந்து வருகிறது. உலக இதய தினம் மற்றும் உள்ளூர் செயல்பாடுகள் போன்ற உலகளாவிய நிகழ்வுகளில் ஈடுபடுவதன் மூலம் விழிப்புணர்வை பரப்புவதற்கும் அனைத்து மனிதகுலத்தின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒவ்வொரு ஆண்டும் 7 மில்லியன் மக்களின் உயிரை பறிக்கும் அனைத்து இதய நோய் இறப்புகளில் கிட்டத்தட்ட 25% காற்று மாசுபாட்டால் ஏற்படுகின்றன. காரில் பயணம் செய்வதற்கு பதிலாக நடைபயிற்சி அல்லது சைக்கிள் ஓட்டுதல் போன்ற உடனடி நடவடிக்கைகளாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் 7 மில்லியன் மக்களின் உயிரை பறிக்கும் அனைத்து இதய நோய் இறப்புகளில் 25% காற்று மாசுபாட்டால் ஏற்படுகின்றன. காரில் பயணம் செய்வதற்கு பதிலாக நடைபயிற்சி அல்லது சைக்கிள் ஓட்டுதல் போன்ற உடனடி நடவடிக்கைகளாக இருந்தாலும் அல்லது சுத்தமான காற்றுச் சட்டத்தை ஆதரிப்பது போன்ற நீண்டகால முயற்சிகளாக இருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் நமது சொந்த வழியில் ஆரோக்கியமான கிரகத்திற்கு பங்களிக்க முடியும். உளவியல் மன அழுத்தம் மாரடைப்பு ஏற்படுத்தும் அபாயத்தை உலக மன அழுத்தம் மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை இரட்டிப்பாக்குகிறது. உடற்பயிற்சி, மத்தியஸ்தம் மற்றும் போதுமான தரமான தூக்கம் ஆகியவை மன அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன. மன அழுத்தத்தால் தூண்டப்படும் தீங்கு விளைவுகளை சமாளிக்கும் வழிமுறைகள் மற்றும் கெட்ட பழக்கங்களை எதிர்ப்பதன் மூலம் நமது தனிப்பட்ட இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும் என்கிற இன்றைய சிந்தனையோடு ஒவ்வொரு இதயத்திற்காகவும் நம் இதயத்தை பயன்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நேயர்கள் இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்று உலக இதய தினத்தை முன்னிட்டு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு ஐயா அவர்கள் பகிர்ந்த சிறப்பு செய்தியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. மின்னஞ்சல் முகவரி சொல்றேன், குறிச்சுக்கோங்க நேயர்களே. FM 90.8@alagappauniversity.ac.in. இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்கள், பின்னூட்டங்களை அனுப்பலாம். நன்றி நேயர்களே.